இங்க பாக்குறதுக்கு நொஞ்ச மாதிரி இருக்க ஒருத்தனை புதுசா ஒரு ஜெயில கொண்டு வந்து போடுறானுங்க. அப்ப அந்த ஜெயில பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ரொம்பவுமே மோசமான கிரிமினல்ஸ் மட்டும் தான் இருப்பானுங்க. இவன் இப்ப உள்ள போகும்போது ஜெயிலோட அட்மாஸ்பியரே வேறமா இருக்கு. ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. பத்தாவது குறைக்கு முட்டை தக்காளி செருப்புன்னு சொல்லிட்டு வரவேற்பே சும்மா பயங்கரமா இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த நோஞ்சா வந்து ரொம்ப பயப்பட அவனை அப்படியே கூட்டிட்டு போய் அவனோட செல்ல போட்டுறானுங்க. போட்டதுமே பாத்தீங்கன்னா இவன் பயத்தோட உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அடுத்த நாள் காலையிலுமே ஆகியது எல்லா கைதிங்க இருக்கிற செல்லுமே ஓபன் பண்றாங்க. எல்லா கைதிகளுமே அவங்களோட செல்ல இருந்து வெளியில வராங்க. அப்ப அந்த நோஞ்சானுமே வெளியில வந்தா யாருன்னே தெரியல. ஒரு 4 பேர் இவன் அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அவனை பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு போட்டு துணி வைக்கிற மாதிரி துவச்சு அவனை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வந்து செல்லிலே போட்டுறானுங்க. அப்ப இவனை யாரா நீங்க எதுக்காட அடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி போபிக்கிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு சாப்பாடாச்சும் நிம்மதியா சாப்பிட போலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஏன்னா இவன் கொண்டு வர சாப்பாடு அங்க இருந்த கைதிங்க எல்லாத்தையுமே இவன் வந்து புடிங்கிறானுங்க. அப்பதான் இவன் இருக்க அந்த ஜெயில பாத்தீங்கன்னா காண்டாமிருகம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கான். ஆள் பாக்குறதுக்கு நல்லா மலமாடு மாதிரி இருப்பான். அந்த ஜெயிலுக்கே அவன் தான் டான் போல. சோ இப்ப அந்த காண்டாமிருக காரை இருந்துட்டு அவனோட ஃபுட் எல்லாத்தையுமே மலை மாதிரி வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம போய் என்ன பண்றான்னா தெரியாம அவன் மேல போய் மோதிடலாம். அப்ப அந்த காண்டாமிருகாரி வந்துட்டு ஆளை பார்த்துட்டு யாரா நீ நோஞ்ச மாதிரி இருக்கு ஏன் மேல வந்து மோதுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அவனை அப்படியே அலைக்கா தூக்கி அங்க இருந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள விட்டு எறிஞ்சிடறான். இதனால அந்த ஜெயில இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அவனை பார்த்து சிரிக்கிறானுங்க. அப்பவுமே அந்த காண்டாமிருகாரி விட அவன் ஒரு பஞ்ச் விட்டு இவனோட சோழியை முடிக்கலான்னு பார்க்கும்போது அப்போன்னு பார்த்து மேல இருந்து ஒரு காக்கரோச் ஒண்ணு இவன் கையிலே வில்ல. அப்ப அந்த காக்கரோச் பார்த்து அந்த காண்டாமிருகாரி வந்துட்டு பொண்ணு மாதிரி ஆணு கத்திட்டு அந்த இடத்துல மயங்கிடுறான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு அந்த காக்கரோச் அப்படின்னா பயம் போல. சோ இதை வந்துட்டு அந்த ஜெயில இருக்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுட்டு என்னமோ இவன் தான் அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சிடறானுங்க. இதை வந்து நம்ம போய் பார்த்துட்டு ஆமா ஆமா நான் தான் ஒரே பஞ்சு நாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்க இவனுங்கிற மாதிரி நம்பிடுறானுங்க. அவள் தான் அதுக்கப்புறம் அந்த ஜெயில இப்ப நம்ம மாரியோட கண்ட்ரோலுக்கு வந்துருது. இந்த ஜெயில இருக்க பெரிய டானே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டான் இல்லையா. சோ அதனால அங்க இருக்க எல்லாருமே இவனை பார்த்து பயந்துட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கிற மரியாதை என்ன பையன் இப்ப ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில யாரெல்லாம் இவனுக்கு இறந்தலா இருக்கானுங்களோ அவனுங்களை அந்த காண்டாமிருக காரணம் வச்சு அவங்களோட சோழியை முடிச்சுடுறான்.